මොහමඩ් නබිතුමානෝ අපගේ නායක නබිතුමානෝ කියන සාක්ෂි කරනවා. ඊට පස්සේ කියනවා හයිය අලස් සලා ඕගොල්ලෝ පල්ලියට එන්න හයිය සලාතේ එන්න හයිය අලස් සලා ඉවල් ජයග්‍රහණය වෙන්න කමිනේ නැයි කියලා කියනවා. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்று தேசிய மீலாத் நபி தினத்தை முன்னிட்டு நடாத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளில் மூன்றாவது கட்டமாக நீர்கொழும்பு பெரியமுல்லை ஜும்மா பள்ளிவாசலில் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். திறந்தவெளி பள்ளிவாசல் நிகழ்வு நடைபெறுகிறது. அதாவது ஏனைய மதத்தவர்களுக்கும் எமது இஸ்லாம் சமயம் தொடர்பான விரிவான அறிவை, எமது கலாச்சாரம் தொடர்பான அறிவை, எமது உணவு முறை தொடர்பான அறிவை, எமது வணக்க வழிபாடுகள் தொடர்பான அறிவை எமது பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த திறந்தவெளி பள்ளிவாசல் நிகழ்வு. இன்று காலை 9:30 மணி அளவில் இந்த நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அலிவால் மத்திய கல்லூரியிலே கண்காட்சி நடைபெறுகிறது. அத்தோடு 3 மாடு கட்டிடத்துக்கான திறப்பு விழா நிகழ்வு நடைபெறுகிறது. أرسل رسوله بالهدى ودين الحق سيماهم من أثر السجود مثلهم في الإنجيل كزرع ಮಹಾಪಾಲಿಯಲ್ಲಿ ಓಪನ್ ಆಫೀಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇಂಡಿಯಾದ నేను వ్యవసాయ డిపార్ట్మెంట్ సంబంధం ముస్లిం ఆరోగ్య సాంస్కృతిక పడేకు డిపార్ట్మెంట్ సంబంధ ఈరోజు మహాపాలియ ఈ సాంఘిక ಅದರ ಸಿಗುತ್ತೆ ಈ ಸಂದರ್ಭ ಅಪಿ ಅಮೃತಕ್ಕೆ ಸಂಸ್ಕೃತಿಯ ಇವಾಗಿನ ಅವಕಾಶ ಅಧಿಕಾರಿ ಸಹಯೋಗಿ ಇವಾಗಿನ ಮಹಾಪಾಲಿಕೆ ದೇಶವಾಸಿ சீர்காழி சகோதரியின் இந்த சந்தர்ப்பத்திலே எமோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தவனாக, குறிப்பாக 42வது தேசிய மீலாத் விழாவை நீர்கொழும்பில் கொண்டாடுவதற்கு நாங்கள் முடிவு செய்தோம். நீர்கொழும்பு மக்கள் இந்த நிகழ்வை இங்கு ஏற்பாடு செய்யுமாறு எம்மிடம் வேண்டிக் கொள்ளவில்லை. என்றாலும் நாங்கள் கம்பஹா மாவட்டத்தில் நீர்கொழும்பு பிரதேசம் அதற்கு மிகவும் பொருத்தமானது. எனவே அந்த வகையில் இந்த 28 வருடங்களுக்கு பின்னர் இந்த பிரதேசத்திலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய நாம் முடிவு செய்தோம். எனவே இந்த நிகழ்வின் ஆரம்ப சில நிகழ்வுகளை நாங்கள் முடித்திருக்கின்றோம். கடந்த 22ஆம் தேதி பலகத்துற பிரதேசத்திலே பெரிய பள்ளிவாசலில் ஆரம்பித்து அல்பலா பாடசாலையில் இரத்ததான முகாம், நேற்றைய தினம் காமச்சோடை பள்ளிவாயலிலே மரநடுகை தினம், இன்றைய தினம் இந்த பள்ளிவாயலில் வெல்கம் டு மை மஸ்ஜித் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எமது அல்ஹிலால் பாடசாலையிலே இன்றும் நாளையும் ஒரு கண்காட்சியையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.
எமது பிரதான நிகழ்வு நாளை மறுதினம் அல்ஹிலால் மத்திய கல்லூரி மைதானத்திலே ஏற்பாடாக இருக்கிறது. ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கின்ற போது உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் என்ற அடிப்படையிலே நிறைய தவறுகள், சில போது குறைகள் ஏற்படலாம். எனவே இது எங்கள் ஊரின் விழா, நீர்கொள்வு மக்களின் விழா. இதனை சிறப்பான முறையில் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதில் மிகப்பெரிய பங்கு பிரதேச வாசிகளாகிய பள்ளிவாயல் நிர்வாகமாக இருக்கலாம், சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், அதே போன்று இன்னும் பல அமைப்புகளாக இருக்கலாம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எமக்கு தேவைப்படுகிறது. இந்த விழாவை வெற்றிகரமாக செய்வதில் எமக்கு முப்படை, குறிப்பாக விமானப்படையினர் ஒரு பாரிய ஒத்துழைப்பை தந்தார். அதே போன்று பலரும், இந்த பிரதேசத்தை சாராத பலரும் இந்த நிகழ்வு வெற்றி பெற வேண்டும், வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக பலரும் ஒத்துழைத்திருக்கின்றார்கள். இன்னும் 2 தினங்கள் இருக்கின்றன. உங்களுடைய ஒத்துழைப்புகள் எமக்கு அத்தியாவசியமாகின்றன. இந்த விழாவின் வெற்றி நீர்கொழும்பு தேசிய மீலாத் விழாவின் வெற்றியாக அது மாறும். எனவே இதன் நிகழ்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உங்கள் அனைவரது தெரியும், வீட்டிலே கல்யாணம் வருகின்ற போது கூட சில போது தவறுகள் நடைபெறும், மனக்கசப்புகள் ஏற்படலாம். எனவே அவைகள் அனைத்தையும் மறந்து ஒன்றாக ஒரே சகோதரர்களாக இணைந்து நாம் அனைவரும் நீர்கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவர்கள். இந்த பிரதேசத்தின் வளர்ச்சி, இந்த பிரதேசத்தின் முன்னேற்றத்திலே நாம் அனைவரும் அனைத்து பேதங்களையும் மறந்து ஒன்றாக செயற்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு எமது பிரதேசத்தின் உட்கட்டமைப்பு, அதே போன்று பள்ளிவாயல், பாடசாலை என்று அனைத்து அபிவிருத்திகளையும் சிறப்பாக்கி இந்த நிகழ்வையும் வெற்றிகரமாக முடிவு செய்வதற்கு மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நல்குயனாக விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அது මේ පල්ලියේ තියෙන්නේ විසිට් අවවාස් කියන එක. මේක සංවිධානය කරන්නේ මුස්ලිම් නැති අයට අපි ගැන, අපි ආගම ගැන, පල්ලිය තුර මොකද්ද වෙන්නේ කියලා මේගොල්ලෝ මොකෝ දවසකට 5 සැරයක් ආගම කටයුතු වලට යනවා. සිකුරාදවලට මේ පල්ලිය පිළිලා ලංකාවේ ගොඩක් පල්ලිවල කාර්ය ආගම තියෙනවා. මේක ඇතුළේ මොකද්ද තියෙන්නේ, මේ ආගම මොකද්ද, කොහොමද ඒගොල්ලන්ගේ ආගමික කටයුතු පිළිපදින්න කියලා අපි හැමදෙනාටම මේ ඉන්න කියන ආරාධනය කරලා අපි ඒක තීරණය කරලා දෙනවා. ඒගොල්ලන්ගේ ඉතින් මොනවද දැනගන්න තියෙනවා නම් ඒක සම්පූර්ණයෙන්ම ඒගොල්ලන්ව වටා දෙන්න අපි ලෑස්ති. මේක අපි අනිකුත් ආගම් එක්ක අපිට තියෙන සම්බන්ධතාව වැඩි කරනවා, අපි අතර ආදරයක් ඇති කරනවා. कोई आगे में කියන්නේ සාමකාමීව එක එක්කෙනා එක ආගම් ඉදිරිපදිනාය සාමකාමීව ඒගොල්ලෝ ජීවත් වෙන්න ඕනේ කියලා. මේ වෙලාවන් මොකද්ද කියලා දන්නවද? මේ උදෑසනම 6:47. මේක දවසින් දවසට මාරු වෙනවා. අපේ සූර්යයා එහෙම කොහොමද මේ ගමන් කරන්නව අවස්ථාව අනුව තමයි වෙන්නේ. මේක සූර්යයා අරුණෝදය උදා වෙනව වෙලාව තමයි මේ 4:47. මේ 12යි මේ 6:03 කියන්නේ සූර්යයා උදා වීම. මේ 12:13 කියලා කියන්නේ සූර්යයා උච්චයටම එනවා. අපි හිතන්නේ මේ 12යි කියලා සූර්යයා නැහැ. 12:13. සමහරවිට හෙට වෙද්දී 12:14 වෙන්න පුළුවන්, නැත්නම් 12:12 වෙන්න පුළුවන්. ඔය වගේ වෙලාව කාලය වෙනස් වෙනවා. මේ වෙලාවටම
අපි හැම එකම අහලා ඇති අල්ලාහු අක්බර් අෂ්හදු අන් ලා ඉලාහා ඉල්ලල්ලාහ්. ඒ කියන්නේ අල්ලාහු අක්බර් අල්ලාහ් අතිශ්‍රේෂ්ඨයි. අෂ්හදු අන් ලා ඉලාහා ඉල්ලල්ලාහ් අල්ලාහ් හැර නැමදීමට සුදුසෙකු නෑ. අෂ්හදු අන්න මුහම්මද් රසූලුල්ලාහ් මුහම්මද් තුමාණන් අල්ලාහ්ගේ දූතයාණන් වේ. හයිය අලස් සලා සලාතේ සඳහා පැමිණෙන්න. සලාතේ කියන්නේ නැමදුම් සඳහා පැමිණෙන්න. හයිය අලල් ෆලාහ් ජයග්‍රහණය සඳහා පැමිණෙන්න. இந்த காட்சி அதாவது தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள் ஐவேளை முஸ்லிம்கள். தொழுகையில் ஈடுபடும் காட்சியை தொடர்பாக மாற்று மதத்தவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. yang